ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி நான் பூரண கொழுக்கட்டை தான் செய்யப்படுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இதுக்கு தேவையானது நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் அளந்துக்கலாம். இது ஒரு கப்பில் நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி மாவு. நான் பச்சரிசி வீட்டிலே ஊற வச்சு அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் இருக்கிற மாவு கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தேங்காய் மூடி. இது ஒரு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் தேவையான கீ, அப்புறம் ஏலக்காய். இதுக்கு தேவையானது எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் நம்ம எல்லாம் அளந்து எடுத்துக்கணும். 1 கப்பில் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது நான் பச்சரிசி ஊற வச்சு காய வச்சு அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் கடை மாவு கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு சின்ன தேங்காய் மூடி. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுக்கிறேன். அதாவது ரேஷியோ இது 1 கப்பு நம்ம போட்டோம்னா தேங்காய் துருவல் 3/4 கப்பு நம்ம வெல்லம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஏலக்காய் அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீ, கொஞ்சம் சால்ட்டு. மாவை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. நாம் எள்ளு கொழுக்கட்டை செய்யலாம், இல்லைன்னா பருப்பு வச்சு கூட பூரண கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ நம்ம பூரணம் செஞ்சுக்கலாம். இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு கல் மண் இருந்தால் அப்படி நின்றுடும். அதுக்கப்புறமா தேங்காய் போட்டு பூரணத்தை கலந்து எடுத்துக்கலாம். வெல்லத்தை ஃபில்டர் பண்ணிக்கலாம். வானலியை கழுவிட்டு வெல்லத்தையும் தேங்காயும் சேர்த்துட்டு ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கெட்டி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸில் இது கெட்டி ஆகிடும். பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவை கலந்து எடுத்துக்கலாம். கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு வானலியில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பு எடுக்கிறோமோ அதில் நான் அளந்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனு சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா கலந்து எடுத்துட்டு கொஞ்சம் ஆறின பிறகு கையில் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா கலந்தாச்சு. ஆறின பிறகு நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பூரணத்தை இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். கீ இல்லைன்னா ஆயில் சேர்த்து நம்ம நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். மூடி மூடி வச்சுருங்க, இல்லைன்னா அப்படியே காஞ்சி போயிடும். நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி கூட பக்கத்தில் வச்சு தொட்டுக்கலாம். மாவை உருட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சொப்பு மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் நம்ம பூரணத்தை வச்சுட்டு அப்படியே மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அச்சு இருந்ததுன்னா இதுக்குள்ளார நம்ம ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தடவி விட்டுட்டு இதை மூடிட்டு நாம் இந்த மாவை நல்லா சைட்லலாம் அழுத்தி விட்டுக்கணும். அப்போ தான் பூரணம் வெளியே வராமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு பூரணத்தை இதில் வச்சிடணும். மேலே கொஞ்சம் மாவு நல்லா அழுத்தி விட்டுட்டு மேல் மாவு இருந்தால் கூட எடுத்துடலாம். எடுத்துட்டு நாம் இப்போ
பாருங்கள், நம்ம கையில் செய்ய முடியலனா கூட அச்சு இருந்தால் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். இலையோ வாழை இலையோ இருந்தால் அதில் வந்து ஆயிலை தடவிட்டு நாம் வந்து இப்படி மூடி இதை வந்து நல்லா இப்படி தட்டி எடுத்தால் கூட ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா வந்து பூரணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே மூடிடலாம். மூடிட்டு அதை அப்படியே ஒட்டிடணும். இப்போ ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கணும். இட்லி பாத்திரத்தில் ஆயில் விட்டுட்டு நாம் இப்படி வச்சிடலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வைங்க. இது மாதிரி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8 மினிட்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அது பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. ஷைனிங்காக தெரியும் வெந்த பிறகு. தெரியுதா உங்களுக்கு வீடியோவில்? ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பிரித்து காமிக்கிறேன். மணி கொழுக்கட்டை கொஞ்சம் செஞ்சுக்கலாம். கார கொழுக்கட்டை, அம்மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நம்ம கொழுக்கட்டைக்கு பிணையிற மாதிரியே பிணைஞ்சிட்டு நம்ம வந்து இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துகிட்டு இட்லி மிளகா பொடி இருக்குது பார்த்திங்களா, அதை தூவிட்டு நம்ம அப்படியே தாளித்து கொட்டிடலாம். சில பேர் வேறு மாதிரி வத்தல் மிளகா போட்டு கூட தாளிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கடுகு போட்டு கொழுக்கட்டையை சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இட்லி பொடியை சேர்த்துணும். சில பேர் வெறும் வரமிளகாய் போட்டு தாளிச்சிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மணி கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பூர்ண கொழுக்கட்டையும் மணி கொழுக்கட்டையும். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.